பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த காலைவேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த காலைவேளையில் ஆண்டவருக்கு பயந்து, அப்படி என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை கனம் பண்ணுகிறது தான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்ம மேல உதிப்பார். உலகத்தில் வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஜீவ ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். காலை வேளையில அந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த உன்னதமான செட்டைகளுக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலனை தந்து காத்துக்கொள்வார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று தாவீது விண்ணப்பிக்கிறார். உம்முடைய வழியை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உமது சத்தியத்திலே நான் நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை எப்பொழுதும் உமக்கு நேராக ஒருமனப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் மாறுகிறது. அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆபத்து நாளிலே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவனாகிய நம்முடைய தேவனுடைய நாமமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறது. அந்த நாமம் என்கிற செட்டைகளின் கீழே நாம் வரும்பொழுது அந்த நாமத்தினாலே நமக்கு தெய்வீக சுகம், ஆரோக்கியம் உண்டாகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆவது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவரே உன்னுடைய நீதியின் சூரியன். அவர் மேலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. அவர் நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. காரணம், நீதியின் சூரியன் நமக்கு மேலே உதிக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு பெரிய விடுதலை, வெளிச்சம், சுகம்,
துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63 அதிகாரம் 7 சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று தாவீது எழுதுகிறார். நீர் எனக்கு எப்பொழுதும் துணையாய் இருக்கிறபடியினாலே உம்முடைய செட்டைகளின் மறைவிலே அந்த நிழலுக்குள்ளாக நான் களி கூர்ந்து உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். இந்த காலை வேளையில் அதைத்தான் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை அடைக்கலமாக ஆண்டவர் வைத்துக் கொள்ளுவார். நாம் அந்த செட்டை நிழலில தான் ஒவ்வொரு நாளும் களிகூறுகிறோம். நம்மை களிகூற பண்ணுகிற தேவன். ஆகவே எதை குறித்தும் துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவருடைய செட்டையின் கீழே வந்து விடுவோம். நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை களிகூற பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 4 சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும் என்று தாவீது எழுதுகிறார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழே நாம் வரும் பொழுது, அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழே நாம் வரும் பொழுது, அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். மாத்திரமல்ல, அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுந்து வரும் பொழுது நமக்கு ஆரோக்கியத்தை, பலனை ஆண்டவர் தருகிறார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமுமாய் நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இந்த காலை வேளையில நம்மேலே உதிப்பார். அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமுமாய் நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் பயப்படாதபடி, கவலைப்படாதபடி, சந்தேகப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடுவோம். அவருடைய நாமத்தை நாம் கனம் பண்ணுவோம். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியனாகிய இயேசு இந்த காலை வேளையில உதிப்பார். அவருடைய உன்னதமான செட்டைகளின் கீழே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி, அவர் செட்டைகளின் கீழே நம்மை அடைக்கலமாய் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதபடி அவருடைய செட்டைகளுக்காக, அந்த செட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்திற்காக, அவருடைய அன்புக்காக, அரவணைப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக மறுபடியும் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அவருடைய நாமத்தை நான் கனம் பண்ணும் பொழுது என்மேல் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார் என்று ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்யும். உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் எனக்கு உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒவ்வொருவர் அந்த செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்துவிட நீர் உதவி செய்யும். உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று தாவீது சொன்னதை போல இந்த காலை வேளையில கவலைகளை, துக்கங்களை, பாடுகளை மறந்து உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழ் நான் அடைக்கலமாய் வந்துவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். களி கூற உதவி செய்யும். சுவாமி, உம்முடைய சிறகுகளாலே ஒவ்வொருவரை நீர் மூடிக்கொள்ளுகிறபடியினால் உமக்கு நன்றி. அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், சுகம், பலனை கொடுக்கிறீர். ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில அதை அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் ஒவ்வொருவருக்கும் பரிசையும் கேடகமாயிருந்து தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.